கிரீட்டிங்ஸ் டு ஆல். இப்போ வந்து நம்ம ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படின்ற சயின்ஸ் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன சாம்பிள் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி 2 கிளாஸ் எடுத்துருக்கேன் டிரான்ஸ்பரண்ட்டாக. இந்த மாதிரி சாப்பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மாதிரி இந்த மாதிரி ஒரு விலிகர் நான் வந்து ப்ரீவ்டு விலிகர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் சிந்தட்டிக் விலிகர் எந்த விலிகர் வேணாலும் எடுத்துக்கலாம். விலிகர் வந்து ரொம்ப நாள் ஆகக்கூடாது வாங்கி. இப்போ இந்த வினிகரை அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்தளவுக்கு வினிகர் எடுத்துருக்கேன். இப்போ சேம் அந்தளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சேம் அந்தளவுக்கு வாட்டர் எடுத்துக்காச்சு. இப்போ சாப்பீஸை ஃபஸ்ட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிடணும். அதை வினிகருக்குள்ளே போட்டுடலாம். என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னா, அந்த சாப்பீஸ் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி ரியாக்ட் ஆகுது வினிகரில் போட்டப்போ. அதே இது இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கலாம். தண்ணியில் போடுறப்ப அதை சுற்றி பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியில் போட்டப்போ அந்த சாப்பீஸ் மேலே பூரா பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ வந்து வினிகரில் சாப்பீஸ் மெல்ட் ஆகி அது வந்து பபுள் வர மாதிரி ரியாக்ட் ஆகுது. இது 2 பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் படிப்பு நம்ம பார்ப்போமா? பாயிண்ட் நம்பர் 1, ஆசிட் அப்படிலாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஆசிட் எப்பயுமே வந்து ஒரு சோர் டெஸ்ட்டில் இருக்கும். வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆகையில் ஹைட்ரஜன் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். இங்கே வேர்ல்டில் இருக்கிறதுலே சல்ஃபரிக் ஆசிட் தான் கிங் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆசிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் அதை நம்ம வந்து கிங் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நம்ம வந்து பேஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ பேஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் பேஸை வாட்டரோடு மிக்ஸ் பண்ணும்போது OH மைனஸ் அயான்ஸ் ஹைட்ராக்சைடு அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம சோடியம் அயாக்சைடு சொல்லலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஒரு பேஸோட எக்ஸாம்பிள் தான். பேஸ் எடுத்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணல அது வந்து சொலைவாயிடுச்சுன்னா அது பேர் வந்து ஆல்கலைன்னு சொல்கிறோம். இதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ pH ஸ்கேல் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். 0லேருந்து 6 வரையும் ஆசிடு, 7 வந்து நியூட்ரலு, 8லேருந்து 14 வரையும் பேஸ். இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 3 பார்க்கலாம். ஓஷனில் வந்து CO2 வந்து அதிகமாக இருக்கும். அப்படி CO2 அதிகமாகிறதுனால அது வந்து கார்போனிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணும். இப்போ நம்ம இதில் இப்போ வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரீஸால் H+ அயான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோரல்ஸும் ஷெல்ஸும் இருக்குல்ல, அது க்ரோ ஆகுறதுக்கு கால்சியம் கார்பனேட் தான் தேவைப்படுது. இந்த H+ அயான்ஸ் வந்து கார்பனேட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், கால்சியம் கூட கம்பைன் ஆக விடையில. அதனால அந்த ஷெல்ஸும் அந்த கோரல்ஸும் வந்து ரொம்ப வீக்காக ஸ்லோவாக வளரும். இதனால ஷெல்ஸும் கோரல்ஸும் வந்து ஒழுங்காக வளராது, ஸ்லோவாக வளர்ந்துட்டுருக்கும். இதனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? இந்த சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஷெல்ஸை இந்த கோரல்ஸையும் சாப்பிட்ரும். இல்லை சின்ன ஃபிஷ்ஷஸை வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்ரும். இல்லை பெரிய ஃபிஷ்ஷை வந்து யார் சாப்பிட்றாங்களா? நம்ம தான் சாப்பிட்றோம். இல்லைனா நம்மளுக்கும் வந்து ஒரு நியூட்ரிஷன் கிடைக்காது. இதையே டிபெண்ட் பண்ணி நிறையா பேர் இருக்காங்க. ஆயிஸ்டர் ஃபிஷ்ஷு இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜியன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. மட்டுமே தான் சாப்பிடுவாங்க. இந்த சீ ஃபுட்டை மட்டுமே நம்பி இருக்க கோஸ்டல் ரீஜியன்ஸ் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இதனால் வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கோரல் ரீஃப்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த கோரல் ரீஃப்ஸ்லாம் ஷீஷோர் கிட்ட அதிகமாக வளரும். இந்த ஷீஷோர் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபாஸ்ட்டாக வர வேவ்ஸ் எல்லாத்தையும் சின்னதாக ஆக்கி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஷீஷோர் இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும், பெரிய வேவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 4 பற்றி பார்க்கலாமா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சு பார்த்தோம்ல,
அதில் வினிகர் எதுக்காக யூஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு அசிட்டிக் ஆசிட். அது கூட நம்ம கால்சியம் கார்பனேட் அதாவது சாக் பீஸை ஆட் பண்ணல, அது பபுளாக வந்துச்சுல, அதுதான் CO2. கூட நம்மளுக்கு வாட்டர் வந்துருக்கும், ப்ளஸ் கால்சியம் காம்பவுண்ட் வந்து தனியாக கரைஞ்சி வந்துருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ஆக்டிவிட்டியில் செஞ்சு பார்த்தோம். இல்லை கால்சியம் கார்பனேட்டை பற்றி பார்த்தோம்னா, ஓஷனுக்குள்ளே செல்ஸு, கோரல்ஸு, சீஷோரு எல்லாமே வந்து கால்சியம் கார்பனேட்டால் தான் மேடப் ஆகிருக்கு. தேங்க்யூ டு ஆல்.